எல்லோருக்கும் வணக்கங்க. பொன்னில் நான் சாய் தமிழ். சம்பளம் போடுறதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். ஆனா ஒரு நிறுவனம் 10 மில்லியன் பேருக்கு சம்பளம் போடுறாங்க. ஒரு 70-80 கண்ட்ரீஸ்க்கு இவங்க குளோபல் பேரோல் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு 4500 கஸ்டமர்ஸ் இவங்க பின்னாடி இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு 100 பேர் 200 பேருக்கு ஒரு கம்பெனினால சம்பளம் போடணும் அப்படிங்கிறப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா 1 கோடி பேருக்கு மாசம் சம்பளம் போடுறாங்க. அந்த நிறுவனம் அவங்க பேரு நியாமோ. இந்த நிறுவனம் நம்ம ஊர்ல மதுரையில தான் தொடங்கப்பட்டது. ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ரங்கராஜன் சார், அசோக் சார், குகன் சார், விவேக் சார், சியாம் சார். இவங்க எல்லாருமே ஹெச்ஆர் பேரோல்ல 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்க டெக்னாலஜி ஏஐ மூலமா ஒவ்வொரு தனி நபருக்கும் வேலை செய்யற ஒவ்வொருத்தங்களுக்கும் சரியான சம்பளம், அவங்களோட பிஎஃப், இஎஸ்ஐ, அவங்களுடைய இன்சூரன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி மாசம் சரியா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல சம்பளம் கம்மியா இருக்குதுன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் 24 மணி நேரமும் எல்லா லாங்குவேஜ்லயும் அவைலபிள் இருக்கு. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 70-80 கண்ட்ரீஸ்ல இவங்க சம்பளம் போடுறாங்க. ஸ்டாஃபா இருக்கலாம், லேபர்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஒரு 500 ரூபாய் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ரங்கராஜன் சார் பேசினதை நான் கேட்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பேரோல் அவுட் சோர்சிங்ல இவ்வளவு தெளிவா பிளானிங்கா ஒவ்வொரு லேபர், ஸ்டாஃப் யாரா வேணா இருக்கலாம், அந்த கம்பெனில அவங்க டைரக்டா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு போன் பண்ணி அவங்கனால அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்க முடியும். அதுக்கான பதில்களை அவங்க சொல்றாங்க. ரொம்ப தெளிவான டெக்னாலஜி. ஒரு கண்ட்ரில மட்டும் இல்ல, அந்தந்த கண்ட்ரீஸ்ல அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரில என்ன சம்பளம், எந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு, என்ன இன்சூரன்ஸ் இருக்கு, என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இது மாதிரி பார்த்து ஒவ்வொரு நபர்களுக்கும் தனிப்பட்ட விதமா அவங்களுக்கான சம்பளங்களை அப்டேட் பண்றாங்க மாசம். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க ஃபியூச்சர்ல ஒரு தனி நபருக்கு ஒரு நாள் வேலை செஞ்சாலும் அவங்க சம்பளத்தை அவங்களே எடுத்துக்கிற மாதிரி நாங்க பேரோல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது கேட்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, ஒரு நபர் ஒரு வாரம் வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த ஒரு வாரத்து சம்பளம், அவரோட சம்பளம் அவருக்கு வேணுங்கிறப்போ அவரே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டெக்னாலஜியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்றப்போ அது அவங்க சம்பளம் இல்லையா, அவங்க எப்ப வேணாலும் எடுத்துக்க முடியும் நம்பிக்கை இருந்தா அவங்க இன்னும் ஆர்வமா வேலை செய்வாங்க. ஏன்னா அது அவங்க பணம். 1 ரூபா கூட இல்லாம அவங்க என்ன சம்பாதிச்சிருக்காங்க இந்த மந்த், அவங்களோட பேரோல் என்ன, அவங்க கையில இப்ப என்ன இருக்குது, எவ்வளவு நாள் லீவ் போட்டிருக்காங்க, எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கூட பார்த்துக்க முடியும். நல்ல டெக்னாலஜி. ஏஐ வந்ததுல இருந்து இவங்க டெக்னாலஜி இன்னும் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. இவ்வளவு தெளிவா ஒரு பேரோல் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண முடியும்னா, ஒரு சின்ன இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் வேர்ல்டு ஃபுல்லா இத்தனை பேருக்கு சம்பளம் போறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனக்கு அவர் சொன்னதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு நிர்வாகம் டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த 5 பேர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அந்த நிர்வாகம் டெவலப் ஆக. ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒருத்தர் அக்கௌண்டன்சி, ஒருத்தர் சாஃப்ட்வேர், ஒருத்தர் மார்க்கெட்டிங். இந்த மாதிரி அவர் சொல்றப்போ இந்த விஷயம் என்ன ரொம்ப அட்மையர் பண்ணுச்சு. ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு நிர்வாகம் ஆரம்பிக்கிறப்போ இந்த மாதிரி புரிதலோட ஒரு பிசினஸ் பண்றப்போ அது ஈஸியா ரீச் ஆகும். அவங்க பிளாட்ஃபார்ம்ல அவங்க திறமையா இருப்பாங்க. ஒருத்தர் அவர் சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கலாம், அக்கௌண்டன்சில இருக்கலாம், சாஃப்ட்வேர்ல இருக்கலாம், மார்க்கெட்டிங்ல இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்போ ஈஸியாவும் இருக்கும். அந்த நிர்வாகம் மக்கள் கிட்ட ரீச் ஆகுறப்போ முழுமையா ரீச் ஆகும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க ஈகோ இல்லாம ஒரு பிசினஸ் பண்றப்போ மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகுற இந்த ஸ்டாண்டர்டா பல வருஷம் இருக்கும். நிறைய பேர் என்னன்னா இந்த ஈகோ, நான் பாக்குறதா நீ பாக்குறதா அப்படிங்கிற வேறுபாட்டுல பிரிஞ்சு போயிருது. இப்போ நிறைய பிசினஸ்ல நான் பார்க்க முடியுது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நல்ல புரிதலோட இருக்கிறாங்க. சின்ன வயசுலயே நல்லா டெவலப் ஆகிறத பார்க்க முடியுது. புது பிசினஸ் எடுத்து அந்த பிசினஸ் எப்படி எல்லாருக்கும் பயன்படும் விதமா கொண்டு போறதுங்கிறத நிறைய பேர் பண்றாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க என்ன டிகிரி பண்ணியிருந்தாலும் நீங்க எதுல திறமையா இருக்கிறீங்களோ அந்த வேலையை கொடுக்க எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க. நாம ஏதோ ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அதுல ஃபுல்ஃபில்லா இருந்தா இங்க ஜாப் வேகன்சி எல்லா கம்பெனிஸ்மே தர ரெடியா இருக்காங்க. நீங்க படிச்ச படிப்புல தான் போய் சேரணும்னு இல்லை. நீங்க சாஃப்ட்வேர்ல இருக்கிறீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுல, கிரியேட் பண்றதுல, நீங்க அப்டேட் பண்றதுல நீங்க திறமையா இருந்தா உங்களுக்கு எங்க போனாலுமே வேகன்சி
எஃபிஷியன்சி இருக்கு. அதை உங்களுக்கு தரதுக்கு இங்க நிறைய கம்பெனிஸ் ரெடியா இருக்கு. இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை டெக்னாலஜி மூலியமா உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம்.